என்னை பொறுத்தவரை உண்மையான அகிம்சை என்பது சமூகத்தில் கீழான நிலையில் உள்ளவர்களிடம் அன்பையும் இரக்கத்தையும் காட்டுவதேயாகும். தீய எண்ணம் கொண்ட தீயவர்களிடம் பலத்தை காட்ட எங்களுக்கும் தெரியும். உண்மை என்னவெனில் நாங்கள் இரக்கமானவர்கள், கோழைகள் அல்ல. இந்த பக்கம் தான். துளசி ஓடு, மஞ்சுளா ஓடு. அப்படிதான் ஓடுங்க, ஓடு, ஓடு, ஓடு. கம்ப பிடிச்சுக்கிட்டு நேரா அப்படியே வாங்க. நில்லுங்க. இதுதான் இந்த சுற்றோட வாசல். நீங்க அந்த பக்கம் போயாகணும். போங்க. அக்கா, நம்ம இதுல ஜெயிக்கணும்னா நம்ம ரெண்டு பக்கமே புடிச்சுக்கிட்டே போகணும். நடுவுல எங்கேயும் இடைவெளி இல்லனா நம்ம சரியான வழியில போறோம்னு அர்த்தம். சரியா சொன்ன. வழியில ஏதாவது இடைவெளியில போயிட்டா நம்ம திரும்ப இங்கே வந்துருவோம். எனக்கு நம்ம அப்பா சொன்னதுதான் ஞாபகம் வருது. வெளிச்சம் இல்லாத நேரத்துல இருட்டான அறையில இருந்து நம்ம எப்படி வெளியே வருவோம்? செவத்தை பிடிச்சிட்டே வருவோம். வா, வா, சீக்கிரம் போலாம். அடே, அடே, வந்து தொலைங்கடா. என்ன இப்படி விளையாடுறானுங்க? அப்பா, வெளியே வந்துட்டோம். மஞ்சுளாக்கா, நல்லா கவனிங்க. ரெண்டாவது மணி சத்தம் அங்க இருந்து தான் வருது. ஆமா, இந்த அந்த பக்கம் தான். டேய், எந்த பக்கம்டா ஓடுறீங்க? அடு, பின்னாடி போங்கடா, பின்னாடி. டேய், பின்னாடி ஓடுங்கடா, பின்னாடி. அப்படிதான். சரியான முட்டாள். எவ்வளவு விளக்கமா சொன்ன. பின்னாடி ஓடுங்கடா, பின்னாடி. பின்னாடி ஓடுங்க. இது ரொம்ப ஓடுங்கடா. தப்பு. போட்டியாளர்களுக்கு யாரும் உதவி பண்ணக்கூடாது. நீங்க எடுத்து சொல்லுங்க ஐயா. ஏன் அமைதியா இருக்கீங்க? நான் சொல்லும்போது சொன்னீங்கல்ல, இப்ப சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. பசங்களை ஆட விடுங்க. ஐயா, நாங்களும் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பின்னாடி பக்கமா ஓட தானே சொல்றோம். பின்னாடி, பின்னாடி. ஐயா நீங்க சொல்லுங்க. அட, இப்பதானப்பா சொன்னேன். கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. நாங்க அமைதியா தான் இருக்கோம். நாங்க அமைதியா தான் இருக்கோம். சந்திரா, இந்த பக்கம் போலாம். வா, வா. வாங்க, வாங்க, வாங்க. வந்துட்டோம். டேய், அடுத்த மணி அடிக்கிற வரைக்கும் அங்கேயே நில்லுங்க. தம்பிகளா, ரெண்டு பேரும் இப்படி வாங்க. வாங்க இப்படி. இங்க பாருங்க, இந்த சுற்றுல உங்களுக்கு ரெண்டு பக்கமும் தண்ணி இருக்கும். நடுவுல சின்னதா ஒரு வழி இருக்கு. அந்த வழியில ஒரு ஆள் தான் போக முடியும். சரியா? நீங்க ரெண்டு பேரும் கைய பிடிச்சுக்கிட்டே ஒன்னா சேர்ந்து போயிடுங்க. புரிஞ்சதா? சரியா? போங்க.
சரியான முட்டா பசங்களை போய் அனுப்பியிருக்கோமே. அடே என்னடா பண்றீங்க? எந்திரிச்சு வாங்கடா. டேய் நில்லுங்க நில்லுங்க, தள்ளி போங்க, வலது பக்கம் திரும்புங்க, நேரா போங்க. இங்க பாருங்க, இந்த சுற்றுல ரெண்டு பக்கமும் தண்ணி தான் இருக்குது. அதுக்கு நடுவுல ஒரு சின்ன வழி இருக்குது. அது வழியா தான் நீங்க கடந்து போகணும். நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு இத கடந்து போகணும். புரிஞ்சுதா? சரி சரி ஐயா. ஐயா. டேய் நீங்க ரெண்டு பேரும் வெளியில வந்து திரும்ப முயற்சி பண்ணுங்கடா. இங்க பார் துளசி, ரெண்டு பேரும் ஒண்ணா போனா கண்டிப்பா கீழே விழுவோம். அதனால நான் உன் கையை பிடிச்சிட்டு முன்னாடியே போறேன். நீ என் கையை பிடிச்சிட்டு என் பின்னாடியே வா. அப்படி நடந்தா நம்ம சீக்கிரமா கடந்து போயிடலாம். அக்கா, சின்ன வயசுல நம்ம படிச்ச கதை ரெண்டு ஆடுங்க ஆத்த கறக்க முயற்சி பண்ணுமே, அது மாதிரி தானே? ஆமா அப்படிதான். வா. அடே அந்த பொண்ணுங்க போறாங்கடா, சீக்கிரம் எந்திரிச்சு வாங்க. துளசி, துளசி நம்ம வந்துட்டோம். ஆமாக்கா, இனி 3வது மணி அடிச்சதும் நாம இந்த துணியை அவுத்துட்டு அந்த கோட்டை தாண்டிடலாம். போங்க போங்க போங்க. நீங்க என்ன பண்றீங்க? எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? ஏன் மணி அடிக்க மாட்டீங்க? மணி அடிங்க. அப்பதான் பொண்ணுங்க கண் கட்ட அவுத்துட்டு இந்த பக்கம் வருவாங்க. ஆமா. எங்க ஓடுறாங்க? ஐயோ ஐயோ ஐயோ, என்னது இது? மஞ்சள் அக்கா, துளசி அக்கா, அங்க எங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க?
இங்க பாருங்க, ஆணும் பெண்ணும் சமம் இப்ப தெளிவா நிரூபணம் ஆயிடுச்சுல்ல. போட்டியாளர்களோட கண்ணை கட்டி நீங்க ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் இந்த ஆட்டத்துல பலம் மட்டும் இல்லாம மூளையையும் பயன்படுத்த வேண்டியதாயிடுச்சு. என் பொண்ணுங்க புத்திசாலிங்கன்னு இப்ப தெளிவுபடுத்திட்டாங்க. புத்திசாலிகளை படிக்க விடாம தடுக்கிறது கண்டிப்பா நியாயமான செயல் இல்லையே. நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம பொண்ணுங்கெல்லாம் சமைக்கவும் பெருக்கவும் துவைக்கவும் அதுக்கு மட்டுமே தகுதியானவங்களா இருந்தா ஒருவேளை இந்த போட்டியில அவங்களால ஜெயிச்சிருக்க முடியுமா? இப்ப நான் உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க உங்க பசங்களுக்கு கொடுக்கிற அதே வாய்ப்பை உங்க பொண்ணுங்களுக்கும் கொடுங்க. அப்பதான் ஒரு சமூகம் வேகமா முன்னேறும். வாங்கம்மா போலாம். இனிமே நீங்க எங்களை படிக்க விடுவீங்கல்ல? இங்க பாருமா, போட்டியோட நிபந்தனையே அதானே. எப்படி முடியாதுன்னு சொல்லுவாங்க? வாங்க வெற்றியாளர்களே. இன்னைக்கு என் தங்கச்சிங்க கலக்கிட்டாங்களே. உட்காருங்கம்மா. பார்த்து பார்த்து மெல்ல. அம்மா அம்மா, மஞ்சள் களிம்பு எங்க? மஞ்சள் களிமை நீ போட போறியா? ஆமா, என் தங்கச்சிங்கல்ல. சரி சரி, இரு தரேன். இந்தா அந்த மாவு டப்பா கொஞ்சம் எடுமா. சரிங்க நீ. காலை காட்டுமா. உண்மையை சொல்லட்டுமா பீமா பாய், நம்ம பொண்ணுங்க உண்மையிலேயே ரொம்ப திறமையான பொண்ணுங்க. நீ தான் பயந்துகிட்டு இருந்த. உங்களுக்கு தான்ப்பா நன்றி சொல்லணும். எதுக்குமா? இல்லப்பா, நீங்க எங்களை போட்டியில சேர சொல்லி உற்சாகப்படுத்தலனா எங்களாலையும் ஜெயிக்க முடியும்னு நாங்க தெரிஞ்சுக்காமலே போயிருப்போம். ஆமாப்பா, அதான் உண்மை. இங்க பாருங்கம்மா, கடுமையான சூழ்நிலைகளை நீங்க வாழ்க்கையில சந்திக்கலனா உங்களுக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாமலே போயிடுமா. வெற்றி எப்பவும் போராடுறவங்களுக்கு தான் கிடைக்கும். என்ன, போராடுறதுக்கு ஆர்வம் வேணும். அப்பா, நான் கடைக்கு போய் பால் சக்கரை அரிசி நெய்லாம் வாங்கிட்டு வரவா? அது எதுக்குப்பா? நாங்க அண்ணன் தம்பிங்க எப்ப சிறப்பா எது பண்ணிட்டு வந்தாலும் வீட்ல பாயாசம் செய்வாங்கல்ல, இது மாதிரி அக்காங்க செஞ்சாலும் நம்ம பாயாசம் வைக்கணும்ல. சரி பீமா. இந்தா வாங்கிட்டு வா. இன்னைக்கு சாயந்தரம் பாயசம் வைக்கலாம். பீமா பாய், நான் கிளம்புறேன். கொஞ்சம் பொறுங்கண்ணே, கொஞ்ச நேரத்துல ரொட்டி தயாராயிடும். வேணாம் மீரா, சந்தோஷத்துல எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. நீ கவலைப்படாத, எனக்கு இன்னைக்கு இதுவே போதும். நான் வரேன். சரி மஞ்சுளா, துளசி, உங்க 2 பேருக்கு சுடு தண்ணி வைக்கிறேன், குளிங்க. என்ன, சுடு தண்ணியில குளிச்சா நல்லா வெது வெதுன்னு வலிலாம். சரி, நானே குளிப்பாட்டுறேன், வாங்க வாங்க. வேணாமா, இப்ப நாங்க படிக்க போறோமா. பரீட்சைக்கு ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, அப்ப முதல்ல படிக்கணும்ல. ஆமாமா. ஆமா.
சரி சரி படிங்க படிங்க. 2 பேரும் நல்ல பசங்க பாத்தீங்கல்ல. ஏன்னா என்னோட அக்காங்கல்ல. சரி தலையை அழுத்தி விடு. ஐயா பால் சக்கரை அரிசி நெய் கொடுங்களேன். முதல்ல கடையை விட்டு வெளியே போய் நில்லுங்க, நான் உங்களுக்கு தரேன். இது ரொம்ப நல்லா இருக்கே. இவனுக்கெல்லாம் பால் நெய் கொடுக்க உனக்கு வெக்கமா இல்ல? வியாபாரத்தை பார்த்த உடனே தர்மத்தை மறந்துட்டியா? உங்கள மாதிரி ஆளுங்கனால தான் இவனுங்களுக்கு சமூகத்துக்கு எதிராக எதையும் பண்ணலான்ற தைரியம் வருது, தெரிஞ்சுக்கோ. இவனுங்க வாழ்றதுக்கு அரிசி வேணும், பால் வேணும். இவனுங்க வந்து கேட்ட உடனே நீங்களும் எடுத்து கொடுத்துருவீங்க. உங்கள மாதிரி ஆளுங்க கடையை நடத்துறதுக்காக எதை வேணாலும் யார் கேட்டாலும் கொடுத்துருவீங்கல்ல. எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க. உங்க கடையை நடத்த நினைக்கிறீங்களா இல்ல சமூகத்துல நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இங்க இருந்து கிளம்பு. நான் கடையில இருந்து எதுவுமே தர மாட்டேன். நான் சமூகத்தோட சேர்ந்து இருந்தாதான் நான் வாழ முடியும். தர்மத்தை மதிச்சாதான் நான் பிழைக்க முடியும். ஐயா அப்படி சொல்லாதீங்க, எங்களுக்கு பொருள் கொடுங்க. என்னடா அடிச்சு விரட்டினாதான் இங்க இருந்து கிளம்புவீங்களா? கிளம்புங்கடா. வாபிம், நாம வேற கடைக்கு போய் வாங்கலாம். போங்க போங்க, நாங்களும் வர்றோம். இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, எந்த கடைக்காரங்களும் உங்களுக்கு பொருள் தர மாட்டாங்க. பாயசம் வச்சு மகிழ்ச்சியை கொண்டாடுறீங்களா? வாபிம், ஒரு விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த ராம்ஜி சக்பாலுடைய பொண்ணுங்க நம்ம பசங்களை எப்படி தோக்கடிச்சாங்க? எனக்கும் அதுதான் புரியல. அந்த ராம்ஜி சத்பாலுக்கு ஏதோ மாய மந்திரம்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க சரியாதான் சொல்றீங்க. அவங்க குடும்பம் மந்திர தந்திரம் தான் பண்ணுது. அந்த மந்திர சக்தியோட பேரு ஆத்ம பலம். ஆசிரியரே, நீங்களும் அந்த ஜாதி ஆளுங்க ஆயிட்டீங்க. இனி உங்ககிட்ட என்னத்தான் சொல்றது? முதல்ல ஆத்ம பலம்னா என்னன்னு புரிஞ்சுக்கங்க. அப்புறம் நீங்க எதுவுமே பேச வேண்டியிருக்காது. உங்க பசங்களுக்கும் அவங்க பொண்ணுங்களுக்கும் நடுவுல வித்தியாசம் இருந்துச்சு. உங்க பசங்க அந்த பொண்ணுங்களை தோக்கடிக்க மட்டும்தான் ஓடுனாங்க, அவங்கள அவமானப்படுத்த ஓடுனாங்க. நீங்களும் எப்ப அந்த பொண்ணுங்க தோப்பாங்க, எப்ப அவங்கள அவமானப்படுத்தலாம்னு, எப்படி அவங்கள ஊரை விட்டு துரத்தலான்னு அதை மட்டுமே தானே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதனால அந்த பொண்ணுங்களுக்கு ஜெயிக்கிறத தவிர வேற வழியே இல்ல. அவங்களுக்கு அந்த வெற்றி எவ்வளவு முக்கியமானதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு, அவங்களுக்கு, படிக்க நினைக்கிற பொண்ணுங்களுக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நீங்க அவங்க தோக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா அந்த குடும்பமும் நானும் ஆசிரியரும், ஏன் உங்க ஜாதி பெண்களும் பெண் குழந்தைங்களும் கூட அவங்க ஜெயிக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டோம். அந்த பொண்ணுங்க ஜெயிச்சிட்டா அவங்க மட்டும் மாற போறதில்ல, காலமே மாறிடும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். எதுவும் மாற போறதில்ல. இந்த வெற்றியால அவங்க ஜாதியும் மாற போறதில்ல, அவங்க கர்மாவும் மாற போறதில்ல, எங்க பொண்ணுங்களையும் நாங்க படிக்க வைக்க போறதில்ல. இது வரைக்கும் எப்படி இருந்துச்சோ இனிமேலும் அப்படியே தான் இருக்கும். இந்த வெற்றியால எல்லாம் மாறிடும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களோட பிரம்ம. பிரமை எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். அதாவது உங்க எல்லாருக்கும். காலம் என்னைக்குமே மாறவே மாறாதுன்னு உங்களை மாதிரி எத்தனையோ பேர் தப்பா நினைச்சு மாறி இருக்காங்க. ஏன்னா நிதர்சன உண்மை என்னன்னா காலம் கண்டிப்பா மாறும். அப்புறம் உங்களுடைய இந்த ஆணவமே ஒரு நாள் உங்க கட்டமைப்போட தோல்விக்கு காரணமா இருக்கும். ஐயா ஆசிரியரே, ரொம்ப உபதேசம் பண்ணாதீங்க. அப்புறம் உங்களையும் ஜாதியை விட்டு வெளியே அனுப்பிடுவோம். தெரியும்.
எங்களை எல்லாம் பயமுறுத்துற நீங்க பயன்படுத்துற கடைசி ஆயுதம் இதான். இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை. நான் ஒரு ஆசிரியர். ஜாதியை விட்டு வெளியே அனுப்பிடுவேன்னு என்ன பயமுறுத்த பார்க்காதீங்க. என்னோட கல்வி அறிவு தான் என்னோட மூலதனமே. அதை வச்சுக்கிட்டு நான் எங்க வேணாலும் போவேன். அதை வச்சு என் குடும்பத்தை நல்லபடியா பார்த்துப்பேன். ஏன்னா எங்க போனாலும் கல்விக்கு மரியாதை உண்டு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுல காதுல போடுற கம்பலும் வளையலும் இருக்கு. வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி கொடு. ரொம்ப அழகா இருக்குல்ல? நான் பவுடர் எடுத்துட்டு வந்தேன். வீட்டுக்கு தெரியாம இதுதான் எடுத்துட்டு வர முடிஞ்சது. போதும் போதும். பரிசு எவ்வளவு கொடுத்தாலும் பரிசுதான். மஞ்சுளாவும் துளசியும் நமக்கு பண்ண உதவிக்காக நாம அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகும். என்ன மாதவி? ஆமா மாதவி, அந்த பொண்ணுங்களுக்கு இந்த துப்பட்டா ரொம்ப அழகா இருக்கும்ல? ஆமா. இப்போ இதெல்லாம் எடு. ஆனா நாம இந்த பரிசுகளை கொடுக்க அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒருவேளை யாராவது நம்மள பார்த்துட்டா நம்ம வீட்ல அடி வாங்க வேண்டியிருக்கும். நாம ஒண்ணு பண்ணலாம். யார்கிட்டயாவது கொடுத்து விட்டுறலாம். ஆமா. அங்க பாருங்க, அவங்க 2 பேரும் வராங்க. பீம், என்ன மனுஷங்க இவங்க? பணம் கொடுத்தா பொருள் தர மாட்டாங்க. ரொம்ப கெட்டவங்க. அவன் கடை கண்டிப்பா தீ பிடிச்சிடும். எல்லாம் சாம்பல் ஆயிடும். அப்பதான் இவங்களுக்குலாம் புத்தி வரும். இல்ல ஆனந்த் அண்ணே, அந்த கடைக்காரர் மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க பயமுறுத்தினால பயந்துட்டாரு. பாவம், அவரும் பயப்படாம என்னதான் பண்ணுவாரு. இங்க பாருங்க, இந்த பரிசுகளை நீங்க மஞ்சுளாக்கும் துளசிக்கும் கொடுத்துருவீங்களா? நீங்க கொடுக்கிற எதையும் நாங்க வாங்க மாட்டோம். சந்தையில எங்களுக்கு யாரும் பால் அரிசி எதுவுமே தர மாட்டாங்க. இப்ப நாங்க உங்க கூட நிக்கிறத ஒரு வேளைக்கு யாராவது பாத்துட்டாங்கன்னா இந்த பேரை சொல்லியே காத்து தண்ணி எல்லாத்தையுமே நிப்பாட்டிடுவாங்க. மஞ்சுளாவும் துளசியும் எங்களை ரொம்பவே பெருமைப்படுத்திருக்காங்க. அதனால நாங்க சேர்ந்து ஏதாவது உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைச்சோம். ஆனா நீங்க சொல்றது சரிதான். போலாம். அக்கா நில்லுங்க. கொடுங்க, நான் கொடுத்துறேன். ரொம்ப நன்றி பீம். படிப்புக்காக குரல் கொடுத்தா எல்லாருமே செவி சாய்வாங்கன்னு நீ தானே சொன்ன பீம். நீ சொன்னதை நான் நம்பினேன். அதனால எனக்கு படிக்கணும்னு நான் எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டேன். எங்க பாத்தியா, நான் புத்தகங்கள் கூட வாங்கிட்டேன். நீ புத்தகத்தை கையில எடுத்துட்டல, இனி கீழே வைக்காத. சரி. என்ன அங்க பாக்குற? நான் இப்ப அதை நெருப்பு வச்சு எரிக்க போறேன். பணத்தை எடுத்துட்டு போய் உன் இஷ்டத்துக்கு புத்தகம் வாங்கிட்டு வந்திருக்கியா? படிக்க போறியா? கீழ் ஜாதிக்காரங்க பண்றதெல்லாம் நீயும் பண்ண போறியா? அவங்க நரகத்துக்கு போவாங்க, நீயும் அங்க போவியா? இரு. போதுமா? இப்ப படி. இதுக்கு மேல படிக்க போறேன் கிடிக்க போறேன்னு சொன்ன கைய காலை உடைச்சு வீட்டுல உட்கார வச்சிருவேன். கிராமத்துக்காரங்க தான் போட்ட ஒப்பந்தத்துல தோத்துட்டாங்கல்ல. அப்புறம் ஏன் இங்க வந்து குழந்தைய கத்திட்டு இருக்கீங்க? இங்க பாரு, ரொம்ப கத்தாத, வாயா மூடிட்டு. என்னால அப்படி இருக்க முடியாது. ஏங்க, நாங்க தோத்திருந்தா கூட எங்க பொண்ணுங்களை நாங்க படிக்க விட மாட்டோம். அவங்க அந்த கூட்டத்திலே தெளிவா சொல்ல வேண்டியது தானே. அங்க சொல்லல. அங்க வாயை மூடிட்டு அமைதியா இருந்தீங்க. அப்புறம் இங்க வந்து நம்ம பொண்ணை மிரட்டிட்டு இருக்கீங்க. என்னடி என்னைய எதிர்த்து பேசுறியா? ஆமா, பேசுவேன். ஏன்னா என் பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுறா. அவ கண்டிப்பா படிப்பா. நான் சொன்னது உனக்கு கேட்கலையா இல்ல புரியலையா? படிக்கணுமா? ஒரு தடவை நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா முடியாதுதான். நான் தான் சொல்றேன்ல, அவ படிப்பா.
படிப்பாளா? இவ படிக்கணுமா வேணாமான்னு நான் முடிவு பண்றேன். உள்ளே கடை. அப்பா கதவை திறங்க. அப்பா அப்பா திறங்கப்பா. அப்பா அப்பா அம்மா அப்பா நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. அப்பா கதவை திறங்கப்பா. அப்பா அப்பா கதவை திறங்கப்பா. அம்மா ஒண்ணு பண்ணாதீங்கப்பா. அப்பா கதவை திறங்க. கண்டிப்பா படிப்பா. அப்பா அண்ணி பாருங்க, இந்த பசங்க ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. போய் எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காணோம். இப்ப என்னாச்சு? பீமாவும் ஆனந்தும் பாலும் சர்க்கரையும் நெய்யும் வாங்கிட்டு வரேன்னு போனாங்க, இன்னும் ஆளை காணோம். அம்மா அதான் வந்துட்டோல, நீங்க எதுக்கு வீணா கவலைப்படுறீங்க? கூடு. அம்மா பால் நெய் சக்கரை எதுவுமே கிடைக்கல, இந்த பரிசு மட்டும்தான் கிடைச்சது. யார் கொடுத்த பரிசுப்பா? அத்தை, நம்ம கிராமத்து பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் கொடுத்தாங்க. அவங்க எங்க கிட்ட மஞ்சளாவும் துளசியும் எங்களுக்கு படிக்கிறதுக்கு வழி காமிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பதிலா தான் இந்த பரிசு கொடுத்திருக்காங்க. சீக்கிரம் தர. ஆஹா, இது பாயசத்தை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. ஆ? மஞ்சுளா, துளசி, வாழ்க்கையில நமக்கு எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பரிசுகள் அதை போக்கிடும். இது வரைக்கும் இந்த ஊர்க்காரங்க நம்மள வெறுத்து ஒதுக்கி ஏளனம் தான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு முதல் முறையா பரிசு கொடுத்திருக்காங்க. அதுக்கெல்லாம் என் பொண்ணுங்க தான் காரணம். பீமாபாய், காலம் மாறிக்கிட்டே இருக்குது. ஆசிரியர் ஐயா, இந்த மக்களோட மனசுல பிற்போக்குத்தன்மை ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதுல மாற்றம் ஏற்பட ரொம்ப காலமாகும். அதுக்கு பெரும் போராட்டம் தேவைப்படும். நிறைய பலிகள் கொடுக்க வேண்டியிருக்கும். அம்மா பொண்ணு ரெண்டு பேரும் கவனமா கேளுங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல படி பண்ற பேச்சை எடுக்க கூடாது. வீட்டு வேலையை தவிர வேற எதையாவது யோசிச்சீங்க, உங்க ரெண்டு பேரையும் உண்டு இல்லைன்னு நான் பண்ணிடுவேன். படிக்க போறாலும் வந்தே மாதரம் 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 இன்குலாப் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத். ஐயா காலை வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. ஐயா நான் கடைக்கு போயிருந்தேன், நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க. உங்களுக்கு தான் தெரியும் இல்ல, சில நேரத்துல வேலை அங்க நடக்கும், சில நேரத்துல இங்க நடக்கும். தெரியும் ஐயா தெரியும். சொல்லுங்க ஐயா, உங்களுக்காக நான் என்ன பண்ணணும்? ஐயா ம். அந்த வெள்ளைக்கார துரங்க இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பேச்ச கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். அது வரைக்கும் நம்ம குரல் ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு உங்களோட உதவிகள் எங்களுக்கு தேவை. அப்பதான் அந்த ஆங்கிலேயர் ஆட்சியை சீக்கிரமா இந்த மண்ணில இருந்து விரட்ட முடியும். நம்ம தேசத்துக்கான விடுதலையும் கிடைக்கும். வந்தே மாதரம். கண்டிப்பா நடக்கும். நல்லதுங்க ஐயா. நீங்க ஏதாவது உதவி பண்றீங்களா? இதுக்கு முன்னாடி நான் உங்களை இங்க பார்த்தது இல்லையே. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயா, இங்க நான் பாருங்க. ராம்ஜி. இவரு ஒரு நல்ல உழைப்பாளி. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காரு. வேலை தேடி இங்க வந்தாரு. நான் இருக்கட்டுமேன்னு சேர்த்துக்கிட்டேன். ஏழைகள், விவசாயிகள், தொழிலாளர்கள் எல்லாரும் நம்ம இயக்கத்துல சேர்ந்துட்டா சீக்கிரமாவே சுதந்திர பாரதங்கிற கனவு நிறைவேறிடும். சுதந்திரம் கிடைச்சிடும். சுதந்திர காற்றை நாமளும் நிச்சயமா சுவாசிப்போம்.
வாங்க நண்பர்களே. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே. வாங்க ராம்ஜி. இவங்க சமூக பிரச்சனைக்காக எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. இவங்கள பத்தி எதுவும் எனக்கு பெருசா தெரியாது ராம்ஜி. ஆனா இவங்க ஆங்கில அரசாங்கத்தோட தொடர்புல இருக்கிறவங்கள வெறுக்கிறாங்க. நீங்க ஆங்கிலேயர் அரசுல படையில சுபேதாரா இருந்தீங்கன்னு இவங்களுக்கு தெரிய வந்தா உங்களை கண்டிப்பா இங்க வேலை செய்ய விட மாட்டாங்க. அதனாலதான் நான் போய் சொன்னேன். இனி நீங்களும் யார்கிட்டயும் எதுவும் சொல்லிக்காதீங்க. அதுவும் உங்களோட பழைய வேலையை பத்தி எதுவுமே சொல்லாதீங்க. புரிஞ்சுதா? ஆகட்டும். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சீக்கிரம். நல்ல ஆழமா தோண்டுப்பா. எப்பா நீயும் தான் இப்படியே தோண்டிட்டு இருந்தா இன்னும் 10 நாள் ஆனாலும் வேலை முடியாது. பசங்களா, நான் உங்ககிட்ட கொடுத்திருக்கிற ஃபார்மை ரொம்ப கவனமா ஃபில் பண்ணி ஆகணும். முதல்ல உங்க முழு பெயரையும் எழுதுங்க. முழு பெயர் எப்படி எழுதணும்னு தெரியுமா? முதல்ல உங்களுடைய பேரு, அப்புறம் உங்க அப்பாவுடைய பேரு, அப்புறம் உங்க குடும்பத்தோட பேரு, அதாவது உங்களுடைய வீட்டு பேரு. புரிஞ்சுதா? சரி ஐயா. கவனமா எழுதுங்க. வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு இந்த பேரு தான். உங்க பேரு, உங்க அப்பாவோட பேரு, அப்புறம் குடும்பத்தோட பேரு. இதுதான் இனிமே உங்களுடைய அடையாளம். பசங்களா, எல்லாரும் அவங்க உங்க ஃபார்மை ஃபில் அப் பண்ணுங்க. ஆனந்தண்ணே, என்ன எழுதுறது? என்னோட பேரு பீமராவ், அப்பாவோட பேரு ராம்ஜி, அப்புறம் அப்பாவோட குடும்ப பேரு சட்பால். அப்போ முழு பேரு பீமராவ் ராம்ஜி சட்பால். சரி, அப்ப அதையும் எழுதுறேன், நானும் எழுதுறேன். ஆனந்தண்ணே, அப்ப சட்பாலுக்கு பதிலா அம்பாவடைக்கன்ற பேரை தான் எழுத சொல்லியிருக்காரு. எனக்கு எப்படி எழுதுறதுன்னே புரியல. என்னாச்சு பீமராவ்? என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஐயா, முழு பேர்ல என்ன எழுதுறது? பீமராவ் ராம்ஜி சட்பால் அம்பாவடைக்கரா? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீ நான் சொல்ற மாதிரியே எழுது. பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர். அம்பாவடைக்கருங்கிற பேரை சொல்ல கஷ்டமா இருக்குல்ல? ஆனா ஐயா, அம்பேத்கர் உங்க குடும்ப பேராச்சு, நாங்க எப்படி போட்டுக்கிறது? போட்டுக்கோ பீம். உனக்கு உன்னுடைய ஆசிரியர் கொடுத்த பரிசாத நீ எடுத்துக்கோ. இந்த பேரை சொல்லியாவது உன் வாழ்க்கை முழுக்க உன் ஆசிரியரை நினைச்சிருப்பல்ல? ஆனா ஐயா, இங்க பாரு பீம், பசங்க எல்லாரும் அம்பா வடைக்கிறங்கிற உன் பேரை சொல்லி கிண்டல் பண்றாங்கன்னு சொன்னல. அம்பா வடன்னு தானே சொல்றாங்க. இந்த மாதிரியே உன்னை மக்கள் வாழ்க்கை முழுக்க உன்னை கிண்டல் பண்ண ஆசைப்படுறியா? உன் பேர் கூட அம்பேத்கருங்கிற பேரை சேர்த்துக்கிட்டா நிறைய பிரச்சனையில இருந்து நீ தப்பிச்சுக்கலாம். அப்ப நீங்களே என் பெயரை எழுதிருங்க.
போதுமா? எழுதிட்டேன். இன்னையிலேருந்து உன் பேரு பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர். பீம், உன்னோட பேரே மாறிடுச்சே. ஆமா, இன்னையில இருந்து என்னோட பேரு பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர். நீங்க எப்படியும் என்ன தம்பின்னு தானே சொல்ல போறீங்க. இனி வாழ்க்கை முழுக்க உங்க பேர் என்னோட பேர் கூட இணைஞ்சே இருக்கும். உங்க பேரை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னில இருந்து என் தம்பியோட பேரு பீம்ராவ் அம்பேத்கர். சரி சரி, பசங்களாம் சீக்கிரமா ஃபார்ம் எழுதி கொடுங்க. ஆனந்தனே, நீங்களும் எழுதுங்க. ஆனந்த ராவ் அம்பேத்கர். சரி.